தமிழக அரசியலில் சவுக்கு சங்கர் என்ற பெயர் எப்போதும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். சமீபத்தில் ஆந்திர பிரதேசத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் ஒரு பெரும் அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்த நிகழ்வை வெறும் ஒரு சாதாரண கைதாக பார்க்காமல் கடந்த கால நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. சிறைவாசம் முதல் மௌனம் வரை சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சமயத்தில் அவர் சந்தித்த சட்ட போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டன. பின்னர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுதலையானார். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு வழக்கமாக சமூக ஊடகங்களில் அதிரடியாக பேசும் சங்கர் சுமார் 2 மாதங்கள் எந்த வீடியோக்களையும் பதிவிடாமல் மிகுந்த மௌனம் காத்தார். இது அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடப் போகிறாரா அல்லது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியது. தேர்தல் அறிவிப்பும் சவுக்கு சங்கரின் மீண்டு வருதலும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த கணமே சவுக்கு சங்கரின் மௌனம் கலைந்தது. மீண்டும் தனது யூடியூப் தளத்தில் வீடியோக்களை பதிவிடத் தொடங்கிய அவர் கடந்த 5 ஆண்டுகால திமுக டிஎம்கே அரசின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தினார். 5 ஆண்டுகால ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்கள், நிர்வாகச் சீர்கேடுகள் மற்றும் முக்கிய புள்ளிகளின் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக பேசி வந்தார். தேர்தல் நேரத்தில் இவருடைய வீடியோக்கள் லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டதும் ஆளுங்கட்சியின் பிம்பத்திற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியதும் மறுக்க முடியாத உண்மை. தற்போதைய நிலவரம் இந்த நிலையில்தான் சவுக்கு சங்கர் ஆந்திர பிரதேசத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது. அவர் மாலதி என்பவருடன் அங்கு இருந்தபோது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய வழக்குகள் அல்லது புதிதாக பதியப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த கைது நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக போலீசார் ஆந்திரா வரை சென்று அவரை பிடித்திருப்பது இந்த சம்பவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது பழிவாங்கும் நடவடிக்கையா? இந்த கைதின் பின்னணியில் உள்ள அரசியலை நாம் தர்க்கரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசின் மீதான ஊழல் புகார்களை அவர் தீவிரமாக பேசி வந்த நேரத்தில் இந்த கைது நடந்துள்ளது. இது அவர் மேலும் தகவல்களை வெளியிடுவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஒரு தனிநபரின் விமர்சனங்களை சற்றீதியாக எதிர்கொள்வதை விடுத்து கைது நடவடிக்கைகள் மூலம் ஒடுக்குவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல என்ற கருத்து ஒரு தரப்பினரால் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயம் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள புகார்கள் உண்மையெனில் சட்டம் தன் கடமையை செய்கிறது என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியான கைதுகளும் தூரத்து மாநிலங்களில் நடக்கும் நடவடிக்கைகளும் இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என்ற பிம்பத்தையே வலுப்படுத்துகின்றன. ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாதவை. 5 ஆண்டுகால ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுவது ஒரு குடிமகனின் உரிமையாகும். சவுக்கு சங்கர் முன்வைத்த புகார்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது பேச்சுரிமையின் மீதான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கைது சட்டப்படியானதா அல்லது அரசியல் நகர்வா என்பதை வரும் நாட்களில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளே முடிவு செய்யும்.